வணக்கம் அண்ட் வெல்கம் டு ABIS DELICACY. இன்றைக்கி ABIS DELICACYயில் நம்ம பார்க்க போகிறது அங்கூரி ஜாமுன். சூப்பரான யம்மியான ஒரு ஸ்வீட், அப்படியே வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். ஸோ குட்டி குட்டியாக நம்ம திராட்சை சைஸில் ஜாமுன் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிட்டேன், பால் பவுடர். அது 100 கிராம். ஸோ 100 கிராம் பால் பவுடருக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் 1 டேபிள் ஸ்பூன் நெய், தென் 1/2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு இது நல்லா சேர்கிற அளவுக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. நான் ஜஸ்ட்டு லைட்டாக தான் அதை டச் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் அளவுக்கு தான் தேவையப்படும். பாருங்கள், இது நல்லா சேர்ந்து இந்த மாதிரி வரும். ஸோ உள்ள ஏர் பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 2 கப் சுகர், எந்த கப்பில் நான் மில்க் பவுடர் எடுத்தனோ அதில் 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் 1.5 தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது சர்க்கரை கரைஞ்ச உடனே ஒரு 2 மினிட்ஸில் பாகு ரெடி ஆகிடும். இது லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அண்ட் தென் ஸ்ட்ரிங் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகாது, லைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி பதம் இருக்கும் போது நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி அண்ட் தென் எலுமிச்சைப்பழ ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிடுங்க. தென் குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. குலாப் ஜாமுனுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சது. ஸோ இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும்போது நல்லா உங்களுக்கு ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ இது நம்ம செய்கிறது அங்கூர் ஜாமுன் அப்படிங்கிறதுனால நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக திராட்சை சைஸ்க்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக. ஸோ அதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் பண்ண வச்சுட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஆயில் ஹீட் ஆகாமல் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு போயிடும். குலாப் ஜாமுனெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகிட்டு ஃபுல்லாக ஹையில் வச்சுட்டு நீங்கள் ஆயிலில் போட்டிங்கன்னா எல்லாமே கருகிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலாம் இது பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே டைம் ஜீராவில் போட்டிங்கன்னா இது ஒரு 10 மினிட்ஸில் ஊறிடும். இந்த ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சாப்பிட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்லா வாயில் போட்டோன்னே உங்களுக்கு கரைஞ்சிரும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ABIS DELICACY சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.